இன்னைக்கு நம்ம விவேகா ஃபுட் சேனல்ல ஆலு பராட்டா எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். 5லேருந்து 6 உருளைக்கிழங்கை அவிய வச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் மாறுறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனே மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கை இப்போ சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லி இலை, கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை நம்ம தனியாக வச்சுக்கலாம். சப்பாத்தி தேய்க்கலாம். நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி தேய்ச்சிட்டு சென்டரில் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ஒரு 2 ஸ்பூன் நம்ம வச்சுக்கலாம். மணி பேக் பண்ணுற மாதிரி எல்லா கார்னர்ல இருந்தும் மாவை எடுத்து நம்ம ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு பால் மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் இருக்க சப்பாத்தியை லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் தேய்க்க போகிறோம். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஸ்டஃப்டு பராத்தாவை பேனில் போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மிதமான தீயில
எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆலு பராத்தா தயாராகிடுச்சு. தயிர் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்க்கு விவேகா ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீப் டு வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.